சிகாகோவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் 3 நிறுவனங்களுடன் ரூபாய் 850 கோடியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாக முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? சிகாகோவில் லிங்கன் எலக்ட்ரானிக் நிறுவனத்தினோடு 500 கோடி ரூபாய் முதலீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவனம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு உற்பத்தி மையத்தை விரிவாக்கம் செய்வதற்குண்டான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து விஜய் பிரிக்சன் நிறுவனத்தினுடன் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் காஞ்சிபுரத்தில் சென்சார் மற்றும் டிரான்ஸ்டியூபர்ஸ் இந்த உற்பத்தி மையத்தை நிறுவுவதற்குண்டான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருக்கிறது. விஸ்டியன் நிறுவனம் 250 கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல மின்னணு உற்பத்தி மையத்தை நிறுவுவதற்குண்டான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இந்த 3 நிறுவனங்களுடைய மொத்த முதலீட்டு மதிப்பு என்பது 850 கோடியாக இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் முன்னிலையில சிகாகோவில் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா அவர்கள் உடன் இருக்க இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் இன்று கையெழுத்தாகி உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.